1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாக தேவன் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஒவ்வொரு இருதயங்களிலும் நீங்க பேசுவீராக. நீ பரிசுத்தம் உள்ள தேவனாய் ஆண்டவரே நீ இருக்கிறீர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. நீர் ஒவ்வொரு இருதயத்தில் ஆண்டவரே நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் என்று நீ சொன்னீரப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே தாவீது ராஜா எப்படியாக விண்ணப்பம் பண்ணுகிறார். வேதத்தில் உள்ள அதிசயங்களை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் காணும்படியாக ஆன கண்களை நீ திறந்தரல முடியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வார்த்தையின் மூலமா ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. பாருங்க, அவனவன் தன் தன் சரீர பாண்டம். சரீர பாண்டம்னா என்னன்னு சொல்லுங்க. சரீர பாண்டம்னா என்னது? நம்முடைய சரீரம். இதுதான் சரீர பாண்டம். பாருங்க, உங்களில் அவனவன் அவரவரை பாருங்க. நான் இருக்கணும், என் சரீரத்தை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக வச்சுக்கிறணும். உங்க சரீரத்தை நீங்க தான் பரிசுத்தமா வச்சுக்கிறணும். என்னை தேய்ச்சி விடுங்க, சுத்தம் பண்ணுங்கன்னு மற்றவர்கள் என்ன சொல்லக்கூடாது. நம்ம சரீரத்தை என்ன செய்யணும்? நம்ம தான் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணும். வசனம் அதுதான் இருக்கு. அவன் தன் தன் சரீர பாண்டத்தை நீ பரிசுத்தமாக வைத்துக்கொள். எந்தவித தீமையான காரியம் உள் பிரவேசியாதபடி, அந்தகாரத்தின் கிரியைகள் ஒன்றும் பிரவேசியாதபடி, பிசாசின் கிரியைகள் ஒன்றும் உனக்குள்ள வராதபடி உன்னுடைய சரீரத்தை என்ன செய்ய? பரிசுத்தமாயும் கனமாயும் அறிந்து கொள்ளணும். இப்ப இந்த சரீரம் யாருடையது? தேவன் நமக்கு தந்தது, நம்முடையது அல்ல. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருக்கோம். எந்த வீட்டில் இருக்கோம்? நம்ம வாடகை வீடு. இந்த சரீரம் எந்த நேரத்தில் ஆண்டவர் கூப்பிட்டா அங்க போயிடுவோம் ஆண்டவரிடம். ஆனபடினால இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. இந்த வேத வசனத்துல அநேகம் இருக்கு. கடைசியா கேள்வி பதிலாம் உங்ககிட்ட கேட்பேன். அதையும் நீங்க தெளிவாக சொல்லணும். வேதத்தை எந்த அளவுக்கு நீங்க வாசித்து இருக்கீங்கன்னு இது மூலமாக நாம் அறியலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனவன் தன் தன் சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் என்ன செய்யணும்? நாம் வைத்து கொள்ள வேண்டும். இந்த சரீரம் நம்முடையது அல்ல, இது தேவனுடைய சரீரம், தேவனுடைய ஆலயம். இந்த இருதயத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம். அப்ப தேவனுடைய ஆலயமாக இருக்கு நம்முடைய சரீரம். வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நான் வாசிக்கும் போது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். யாரால நம்ம பெற்றிருக்கோம்? தேவனாலே நம் சரீரத்தை பெற்றோம். உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய, உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களாக. உங்களுடையவர்கள் அல்ல, அந்த சரீரம் தேவனுடையது அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. அவர் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். சும்மா கிடையாது, அவர் ரத்தத்தை சிந்தி தான் நம்மளை என்ன செஞ்சாரு? மீட்டு எடுத்தார். கிரயத்துக்கு என்ன செய்ய? கொல்லப்பட்டீர்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களா என்ன செய்யுங்க? உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. தேவனை நாம் மகிமைப்படுத்துவர்களாக இருக்கணுமா? பாருங்க, அதே மாதிரி இந்த சரீரத்துல எந்தவித தீட்டும் காணப்படக்கூடாது, அசுசி படப்படக்கூடாது. பாருங்க, வெளியில வெண்மையாக எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோமோ நம் இருதயமும் பரிசுத்தமாக தூய்மையாக இருக்கணும். அப்போதுதான் தேவன் நம்ம இருதயத்துக்குள்ள வர முடியும். பாருங்க, மற்ற தேவர்கள்லாம் எதுவும் தேவையில்லை. எவ்வளவு அக்கிரமம் பேசலாம், கெட்ட வார்த்தை பேசலாம், எல்லாம் செய்யலாம். அந்த அசுத்த வரலாம் ஈஸியா நமக்குள்ள
வந்துரும், அது பாடா படுத்தும், ஆசீர்வதிக்காது, சமாதானம் இருக்காது. அப்ப அந்த தேவன் நம் ஆராதிக்கும் தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் நம்ம உள்ளத்துல வரணும்னா கொஞ்சம் நம்ம பாடுபடணும், தன்னை ஒப்பு கொடுக்கணும். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்த பிறகு நமக்குள்ள நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். நம்ம சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளும் போதுதான் இந்த பரிசுத்தம் உள்ள தேவன் நம் உள்ளத்துல வந்து இறங்கி வாசம் செய்கிறார். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20 - 23 வரை நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, இவைகள் எல்லாவற்றையும் நம்ம இந்த பூமியில் ஒரு மனிதன் எதை எதை நம்ம கடைபிடிக்கணும். ஆனா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்ட எல்லாருமே அவருடைய தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் சுவிசேஷத்துல பார்க்கிறோம். இப்ப சொன்ன வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20 - 23 வரை நான் வாசிக்கிறோம். அஞ்ஞானிகள் அஞ்ஞானிகள்னா தேவனை அறியாதவங்க, பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். சொல்லுங்க, யாருக்காக பலியிடுறாங்க? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்களாம். நல்லா கவனிக்கணும். அப்ப என்ன காரணத்தை கொண்டும் பேய்களுக்கு அது பலியிடப்பட்டதை ஒருபோதும் நீங்க என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. நீங்க புசிச்சீங்கன்னா நமக்கு பரிசுத்த ஆவியான வெளியே போயிடுவாரு. அப்ப அவர் துக்கப்படுவாரு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட தெளிவு நமக்கு, ஆத்ம அறிவு நமக்கு மிகவும் அவசியம். பாருங்க, இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, நீங்கள் பேய்களோடு ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ண கூடாது. 2 பாத்திரம். என்னென்ன பாத்திரம்? கர்த்தருடைய பாத்திரத்துல நாம் பானம் பண்ணுகிற நாம் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாய் இருக்க கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? பாத்தீங்களா, நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாம், அவர்களும் நாம் பலவான்களா? அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்கன்னா, தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகும் கூட அவரை ஏற்றுக்கொண்டாலுமே, இருதயத்தை ஏற்றுக்கொண்டாலுமே இங்க என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட வழிபாடுகள்ல பேய்களுக்கு படைக்கப்பட்டதை, பிசாசுக்கு படைக்கப்பட்டதை நீங்க ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது. அது புசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவாராம். கீழே உள்ள வசனத்துல பாக்குறோம், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க என்ன உண்டு? கவனிங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டா. பவுல் சொல்றாரு, நம்ம யாருமே தடுக்க மாட்டாங்க. என் காசு நான் வாங்குறேன், சாப்பிடுறேன், அதை கேட்க நீ யாரு? நம்ம கேட்போமா இல்லையா? அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்குப்பா, ஆகிலும் எல்லாம் தகுதி இராது. ஆண்டவர் என் ஆண்டவர் எனக்கு ஒரு கட்டுப்பாடு தந்திருக்கிறார். அப்ப அந்த கட்டுப்பாட்டை நான் நடப்பேன். எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் இல்லைன்னு இல்ல, ஆனா எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் வேறு பிரிக்கப்பட்டவன். உலகத்திலிருந்து நம்ம வேறுபட்டு அவருடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றி இருக்கிறார். ஆனா அவனுடைய நேரம் இந்த உலகத்தாருக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். வித்தியாசம் இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டும் வீணான ஒரு சம்பவமாக இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு அடையாளம் நமக்கு வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்க்கிறோம், எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. இந்த விஷயத்தில் நாம் சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேணும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16-17 நாம் பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். நாமெல்லாம் யாரா இருக்கிறோம் சொல்லுங்க? நாமெல்லாம் யாரா இருக்கிறோம்? தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். உங்க சத்தம் உயரட்டும். நான் தேவனுடைய ஆலயம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கும். வேத வசனம் பாருங்க, நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆவி உனக்குள்ள வாசமா இருக்கு.
நீ அறிந்து கொள் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், தேவனுடைய ஆலயத்தை நீ கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். அவனை தேவன் கெடுப்பார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். நீங்களும் ஒவ்வொருவரும் ஒரு ஆலயமா இருக்கீங்க. பரிசுத்த ஆலயமாக இருக்கணும். நம்ம பாட்டுக்கு ஏதாவது கிடைச்சாலும் வாயில போட்டுறக்கூடாது. பாருங்க, அதை நம்ம பார்த்து நமக்கு முன்பாக வைத்திருக்கிறத உற்று பார்க்கணும். அந்த பரிசுத்த உபவாச கூட்டத்தில் ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பாருங்க, அப்ப நான் உற்று பார்க்கணும். எது கிடைத்தா தின்றக்கூடாது. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும். அவரெல்லாம் பெரிய கோடீஸ்வரன். கடல்ல எத்தனோ கப்பல் ஓடுன ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு இவைகள் எல்லாம் குப்பை என்று எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுவுக்காக அவர் வந்தார். அப்படி நாமத்தை அறிவிக்கும்படியாக. பாருங்க, அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்களே அந்த ஆலயம். அப்ப அந்த இருதயமாக இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணும். கெட்ட வார்த்தை உன் வாயில வரக்கூடாது. ஒருவரோடும் நீ சண்டை போடக்கூடாது. நீ கோபம் கொள்ளக்கூடாது. கோபப்படக்கூடாது. இதெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள். உன்னுடைய சரீரம் உன்னுடையது அல்ல. பாருங்க, அது தேவனுடைய சரீரமா இருக்கிறது. நீ உன்னை கெடுத்துக் கொள்வதற்கு, கொலை செய்வதற்கும், உன்னைத்தானே கொலை செய்வதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. அதை நீ இந்த பூமியில இருக்கும் காலம் வரைக்கும் அவருக்குள்ள, தேவனுக்குள்ள அடங்கி இருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களே அந்த ஆலயம். பாருங்க, தேவன் நமக்கு கொடுத்த சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேணும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனத்தையும் 16வது வசனத்தையும் பார்க்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, நம்மளை அழைத்தவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? சொல்லுங்க, எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பரிசுத்தராய் இருக்கிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். உங்கள் நடைகள், நடந்து போகும்போது உங்களை பார்த்து பரிசுத்தமாக இருக்கிறான்ப்பா, பேச்சு சுத்தம் இருக்குப்பா, கைகள் கால்கள் எல்லாம் கை சுத்தம். கை சுத்தம்னா குடுக்கல் வாங்கல அவ்வளவு கரெக்டா இருக்கிறான். பாருங்க, அதான் அப்படிப்பட்ட, அதுதான் அப்படி உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க பரிசுத்தமா இருங்க. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நம்முடைய நாவு பாருங்க, பரிசுத்த வார்த்தைகளை உச்சரிக்க வேணும். பேசுற வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கணும். என்ன வேணாலும் பேசலாம், கேட்கறதுக்கு யாரும் இல்லை. ஆனா ஆண்டவர் நம்மளை கவனிக்கிற, நீ என்ன பேசுற, நீ பேசுற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உயிருள்ள வார்த்தையா இருக்கா? விசுவாசத்தின் வார்த்தையா இருக்கா? உயிர்ப்பிக்கிற வார்த்தையா இருக்கா? நம்ம நாவு இருக்குன்னு சொல்லிட்டு எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இந்த நாவு எல்லாம் யாருடையது? தேவனுடையது. விசுவாசத்தின் வார்த்தை, நல்ல வார்த்தையை நீ பேசு. ஒரு இடத்துல பார்க்கிறோம், ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. குடும்பங்கள்ல யாராயும் சரியில்லை, மனைவியே சரியில்லை, கணவன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லைன்னா சரி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை மனதில் வைத்து கொண்டு ஆண்டவர் உன்னை மாற்றுவார், உன்னை உயர்த்தி வைப்பார். பாருங்க, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படியே நல்ல வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க. அப்படியே சொல்ல சொல்ல அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள போய் நாம் நல்லவனாக மாற்றி, கர்த்தர் நல்ல ஆவிக்குரிய மகனாக மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அதே மாதிரி நம்ம சரீரத்தை என்ன செய்யணுமா? எல்லாம் நமக்கு தகுதி இல்லை, பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணுமா? வாசிக்கிறோம், லேவியராகமம் 19வது அதிகாரம் 26, 27, 28, 30, 31. யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம். எதோட நீங்க புசிக்க கூடாதா? இரத்தத்துடன் நீங்க புசிக்க கூடாது, அறுத்து கீழே விட்டுறணும், அது உயிர். யாதொன்றையும் இரத்தத்துடன் புசிக்க வேண்டாம். குறி கேளாமலும். குறி கேளாமலும். நீங்க ஆண்டவருக்குள்ள வந்த பிறகு நான் குறி கேட்டேன்னு சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. யாராவது குறி கேட்டிருக்கீங்களா? என்ன கல்யாணம் வச்சாலும் குறி கேட்க கூடாது. அது அந்த வசனம் சொல்லுது, நீங்க என்ன செய்ய, குறி கேளாமலும் நாள் பாராமலும் இருப்பீர்களாக. அப்ப நாள் பார்க்க கூடாது. இது நல்ல நாள், அது எல்லாமே 7 நாளும் பரிசுத்தமுள்ள நாள். பாருங்க, இந்த 7 நாளுமே கர்த்தர் உண்டு பண்ணுன நாள். நீங்க நாள் பார்க்க கூடாது. இது கடினமான அதே வசனம் இருக்கு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப ஒவ்வொன்றும் பாருங்க, இதை நீங்க கடைபிடிக்கும் போது
வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும். ஆண்டவரே சொல்றாரு, இடுக்கமான வாசல், கஷ்டமான ஒரு வழி. அப்படி இந்த வழியில போய் தான் அந்த பரலோகத்துக்கு போக முடியும். அது வந்து தடுதலைகள் வரும், இடர்களுக்கு வரும், இதெல்லாம் தாண்டி நம்ம போகணும். பாருங்க, இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். நிறைய பேர் ரத்தத்தை வறுத்து சாப்பிடுறாங்க, அது உயிர். நாம் ரட்சிக்கப்பட்ட நாம் வந்து அவர்களுக்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் நமக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு வந்து ரத்தத்தை அறுத்து என்ன செய்யணும்? என்ன அறுத்தாலும், ஆடு அறுத்தாலும், கோழி அறுத்தாலும் ரத்தத்தை கீழே விட்டுறணும். ரத்தத்தோடு நீ புசிக்க வேண்டாம். குறிகளாமலும் நாள் பாராமலும் நீ கல்யாணம் வச்சாலும் எது வச்சாலும் நாள் பார்க்காத. அடுத்து, உங்கள் தலைமயிரை சுற்றி ஒதுக்காமலும். நல்லா கவனிங்க, இது வந்து எப்பயோ வந்து ஆண்டவர் சொல்லப்பட்டது. 6000 வருஷத்துக்கு முன்பாக, எத்தனோ வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டது. இந்த நாட்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்கள் தலைமயிரை சுற்றிலும் ஒதுக்காமலும். முள்ளமன்றி மாதிரி உயரம் இருக்கும், சுற்றிலும் வந்து என்ன செய்வாங்க? சுற்றிலும் வந்து அப்படியே துப்புற வழுக்கையா இருக்கும். அந்த வசனம் இருக்கு, நீ தலையை சுற்றிலும் என்ன செய்யாத? ஒதுக்காத. தாடியின் ஓரங்களை கத்தரிக்காமலும். தாடியின் ஓரத்தை கத்தரியாமலும். பாருங்க, தாடியின் ஓரம் அப்படியே வச்சு எங்க ஒரு கருப்பாம்பூச்சி மாதிரி இருக்கும் எங்க உதட்டுக்கு கீழே. பாருங்க, ஒரு ஊழியக்காரனை பார்த்தேன் நான் நேத்து. அது பலிபடுத்துற தைரியமா வந்து பாடல் படிக்க, செய்தி கொடுக்க, அப்படியாக நான் பார்த்தேன். அவங்க மட்டும் இல்ல, அநேக ஊழியக்காரங்களை பயங்களை நான் பார்க்கிறேன். ஒரு பரிசுத்தம் இல்லாமல் நீ பலிபடுத்த நிற்பாயானால் தேவன் வந்து அறியாம நிக்கிறாங்க, ஆண்டவர் மன்னிக்கிறாரு. ஆனா உணர்த்தப்படும் போது அதை எடுத்துடணும். வந்து உதட்டுக்கு கீழே என்ன இருக்கு? வந்து கருப்பாம்பூச்சி மாதிரி அந்த ஒதுக்கி இருக்காங்க. வசனம் இருக்கு பாருங்களேன், நல்லா சொல்லியிருக்கிறார் வசனம். நீ ஊழியக்காரனாக நீ எப்படி இருந்தா நீ எப்படி விசுவாசிகளுக்கு சொல்ல முடியும்? பாருங்க, தைரியமா சொல்றானா, இதுபடி வந்து நான் ஜீவிக்கிறபடியினால், கர்த்தர் எனக்கு கிருபை தந்தபடியினாலதான் சொல்ல முடியுது. என்ன செய்யக்கூடாதான்? தாடியின் ஓரங்களை கத்தரியாமலும். செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாமலும். செத்தவர்களுக்காக இப்படி செத்து போயிட்டியாப்பான்னு கீறி கொள்றது சரீரத்தை. சரீரம் உன்னுடைய சரீரமா? அது தேவன் கொடுத்த சரீரம். உன் இஷ்டத்துக்கு கீறி கொள்ள, காயப்படுத்துறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த வசனம் நல்லா சொல்லுது. செத்தவர்களுக்காக உங்க சரீரத்தை ஏன் கீறி கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்தி கொள்ளாமலும் இருப்பீர்களாக நான் கர்த்தர். அல்லேலூயா. அடையாளமான எழுத்துக்களை, அது என்னது? பச்சை குத்துறது, பேர்களை கையில பச்சை குத்துறது. கேன்சர் வருமா அது அந்த பச்சை குத்துறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ஆண்டவர் அந்த நாட்களே சொல்லியிருக்கிறாரு, இந்த சரீரம் என்னுடையது மகனே, மகளை, என்னுடைய சரீரம். நீ பச்சை குத்துறதுக்கு அடையாளமான எழுத்துக்களை சரீரத்தை குத்துவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. இப்ப தாயின் வயிற்றில் பிறக்கும் போது நம்ம எப்படி பிறக்கிறோம்? 100 பவன் நகையோட பிறக்கிறோமா? சொல்லுங்க பார்ப்போம். தாயின் வயிற்றில் நீங்க வந்து பிறக்கும் பொழுது பிறந்த குழந்தைய பாருங்க எப்படி பிறக்குது. ஏன்னா வந்து நீங்க இன்னும் ஆண்டவருக்குள்ள நெருங்கி வர வர ஆண்டவர் உங்க உள்ளத்துல பேசுவார். பாருங்க, வந்து யாருமே கட்டாயப்படுத்துவதல்ல, கர்த்தர் பேசுவார். நீங்க அதை நினைக்கணும். தாயின் வயிற்றில் பிறக்கும்போது நிர்வாணமாக பிறந்தேன், போகும்போதும் நிர்வாணமாக நான் போறேன். பாருங்க, அப்படிதான் வந்து பவுல் இவர் சொல்றார், யோபு. அப்ப வந்து நம்ம தாயின் வயிற்றில் பிறக்கும் போது நம்ம எதையுமே நம்ம கொண்டு வந்து நம்ம பிறக்கல. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப வந்து எதையுமே அந்த வசனத்துல அதான் பார்க்கிறோம். அடையாளமான எழுத்துக்களை நம்ம இஷ்டத்துக்கு குத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. அது தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக நான் கர்த்தர். பயபக்தியாக இருக்கணும். தேவ ஆலயத்தில் நாம் இருக்கிறோம், தேவன் இருக்கிறார் என்று நம்ம அதை அறியணும். வீடுகளில் ஜெபம் பண்ணாலும் 2 பேர் 3 பேர் வந்தா கர்த்தர் இருக்கிறார். ஏதாவது காரியத்தை கேட்டு பிரசங்கம் பண்ண கிளம்பிடுது. ஒரு சகோதரி இருக்கு பாருங்க, அது பிரசங்கம் பண்ண கிளம்பிடுது. அப்ப வந்து தேவ சமூகத்துல பயபக்தியாக நம்ம இருக்கணுமா? எல்லாமே சொல்லியிருக்கிறார். இந்த வாலிப பையங்களுக்கு பாருங்க, தலையை சுற்றிலும் ஒதுக்காத, வந்து செத்தவனுக்காக சரீரத்தை கீறி கொள்ளாத. அது பெரியவங்க எல்லாருமே அது செய்வாங்க. இந்த சரீரம் உன்னுடையதுல, உன் இஷ்டத்துக்கு செய்யறதுக்கு இந்த சரீரம் உன்னுடையதுல, நான் உனக்கு கொடுத்தது. அது தீட்டுப்படுத்தாது. அது தீட்டா இருக்கு ஆண்டவருக்கு முன்பாக. ஸ்கூல்ல கூட பெரியசாமிபுரத்துல வந்து தலை வெட்டெல்லாம் சரியா கரெக்டா இருக்கணும். அதை நினைச்சு நான் சந்தோஷம் தான் படுறேன். ஆனா அடிக்கடி இப்படி செய்யக்கூடாது. 2 மாசத்துக்குடையாவது பார்க்கணும். அவங்க வந்து இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு நல்ல கட்டுப்பாடு தான்.
பாருங்க அந்த முடியெல்லாம் சைடில் ஒதுக்கி அந்த மாதிரிலாம் இருந்தா என்ன ஆகும் கெதி? அப்போ முடி நிறையா இப்போ கொஞ்சமாக இருக்கும்போது நிறையா இருக்குன்னு வெட்ட சொல்றாங்க. அப்ப ஆண்டோடைய வசனம் என்ன இருக்குன்னா, சுத்தியிலும் ஒதுக்கக்கூடாது, வாலிபர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு, அடையாளமான எழுத்துக்களை குத்தாத, இது என் சரீரம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணுமா சொல்லப்பட்டிருக்கு. 2:31 வசனத்துல அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி, அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி, குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள். யாராவது அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி போவாங்களாம், குறி சொல்லுறவர்கள் எங்கெல்லாம் இருக்காங்கன்னு அலையுங்க ஜனங்க போய் அது தேடாதிருங்கள். அவர்களாலே தீட்டுப்பட வேண்டாம். நல்லா கவனிங்க, அவர்களால நீங்க தீட்டுப்பட்டு போக வேணாம். நீங்க அவர் பார்த்தீங்கன்னா அவனுடைய சுபாவ பிசாசுடைய கிரிகள் உங்களுக்குள்ள வந்துடும். அதுதான் உண்மை. ஒருத்தர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருங்க. நல்லவங்களா இருந்தா ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா அவருக்குள்ள ஒரு நல்ல வார்த்தை உங்களுக்குள்ள வரும். ரட்சிக்கப்படாதவர்களா இருந்தா, கெட்ட வார்த்தை பேசுகிறவனா இருந்தா, அவன் 10 நிமிஷம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருங்க, அவனுக்குள்ள இருக்கிற ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். உங்களை அறியாம நீங்களும் பேசுவீங்க. பாருங்க, இந்த இடத்துல பாக்குறோம், அஞ்சனம் பார்க்கிறவரை நாடி போகாத, குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள். குறி சொல்றவர்களை தேடக்கூடாது, அவர்களாலே நீ தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பாருங்க, அப்ப இந்த வசனத்துல வாசிக்க கேட்ட வசனத்துல இரத்தத்துடன் புசிக்க கூடாது, 1. 2வது குறி கேட்க கூடாது. 3வது நாள் பார்க்க கூடாது. பாருங்க, 4வது தலைமயிரை சுற்றி ஒதுக்க கூடாது. தாடியின் ஓரங்களை கத்தரிக்க கூடாது. செத்தவர்களுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளக்கூடாது. அடையாளமான எழுத்துக்களை நம்முடைய சரீரத்தில் குத்த கூடாது, பச்சை குத்த கூடாது. அஞ்சனம் பார்க்க கூடாது. இவைகளெல்லாம் தேவன் அருவருக்கிறார். நான் மிகவும் இந்த கடைசி நாட்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும். பேர்கிறிஸ்த சபையெல்லாம் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு பாருங்க, சத்தியத்துக்குள்ள நீங்க அதிகமாக நாங்க உள்ள வரும்போது ஒரு மனிதன் இவைகளை செய்யணும். பவுல் சொல்றாரு பாருங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, யாரும் என்னை தடுக்கல, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. ரசிக்கப்படாத ஜனத்திற்கும் நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டாக வேணும்னு தான் தேவன் இவைகளெல்லாம் சொல்றாரு. நான் உனக்குள்ள வரணும்னா இப்ப சொல்லப்பட்ட இந்த தீமையான காரியம் ஒன்றும் ஒரு சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடாது. பாருங்க, அது சரீரத்தையும் பரிசுத்தமாக நான் வைத்துக் கொள்ளணுமா? நமக்குள்ள என்னென்ன இருக்கு சொல்லுங்க? ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3ஐயும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறோம், லேவியராகமம் 20வது அதிகாரம் 6லிருந்து 26 வரை நான் வாசிக்கிறோம். அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்மா அவர்களை நாடுகிறானோ எந்த ஆத்மா தொடர்ந்து அவர்களை நோக்கி போகிறானோ, நாடுகிறானோ, அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன். ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்று பரிசுத்தமுள்ள தேவன் இந்த வேளையில நம்மோடு பேசுகிறார். பாருங்க, அப்ப நம் தேவனுக்கு நாம் பயந்து ஜீவிக்கிறவர்களா இருக்கணும். 7வது வசனம், ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். என்ன செய்யணும்? அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு நடக்க வேணும். நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர், நான் உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தராக இந்த கால வேளையில் கூட கர்த்தர் தாமே நம்மோடு அவர் பேசுகிறார். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே 26வது வசனம், அந்த அதிகாரத்தில் 26வது வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்கள். மகனே மகளே, நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. வித்தியாசம் இருக்கணும். கெட்ட தண்ணிக்கும் நல்ல தண்ணிக்கும் வித்தியாசம் பாருங்க. 2 பாத்திரத்துல தண்ணி இருக்கு. ஒண்ணு கெட்ட தண்ணி, ஒரு மண்டியா இருக்கு, ஒரு நல்ல தெளிஞ்ச தண்ணி. எதை நீங்க தேர்ந்தெடுப்பீங்க? அந்த நல்ல தண்ணியை தான் தேர்ந்தெடுப்பீங்க. பாருங்க, அப்ப அந்த கெட்ட மனுஷன் பாருங்க, அவனை கூட பார்த்தாலும் தண்ணி நல்ல தண்ணியை பார்க்கணும்.
ஜீவ தண்ணீராகிய அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த ஜனத்தை விட்டு நம்மளை பிரித்து எடுத்தாராம். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அப்ப அவர் சொல்றாரு, பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக, உன் ஆவியும் உன் ஆத்மாவும் சரீரத்தையும் நீ காத்துக்கொள், பரிசுத்தமாக வைத்துக்கொள். அப்பொழுது உன் குடும்பத்துக்குள்ள, உன் ஜீவியத்துக்குள்ள, உன் இருதயத்துக்குள்ள வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இந்த கால வேளையில் பேசுகிறார். யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே என்ன செய்வாரு? அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் எப்படி பரிசுத்தமாக முடியும்? தேவனுடைய வசனம் நமக்குள் இருக்கும்போது அந்த வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல பார்க்கிறோம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சத்தியம். பாருங்க, அவருடைய வசனம் நமக்குள் இருக்கும்போது, அந்த சத்தியமாகி அவருடைய வசனம் நமக்குள் இருக்கும்போது நாம் பரிசுத்தமாகிறோம். அவர் பார்வையில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தமாகிறோம். எத்தனை பேர் அவருடைய பார்வையில இருக்கிறீங்க? அவருடைய பார்வையில நான் இருக்கிறேன் சொல்றவங்க 3 அல்லேலூயா போடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்துல பார்க்கிறோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் உன் இருதயத்துக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ, நீ எதை கேட்டாலும் தேவன் அவருடைய சித்தத்தின்படி தர வல்லமையுள்ளவர். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா, அது உங்களுக்கு செய்யப்படும். அவருடைய வார்த்தை, வசனம், சத்தியம் நம் இருதயத்துக்குள் காணப்பட வேணும். 30 60 100 பலன் தர வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்கு பரிசுத்தம் மிகவும் அவசியம். நடக்கைகளில் ஒரு பரிசுத்தம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம், கண்களில் பரிசுத்தம். மத்தேயு சுவிசேஷம் 6:22 வசனத்தை சொல்ல நேரம் இல்ல. கண்களில் ஒரு பரிசுத்தம், வார்த்தைகளில், நான் பேசுற வார்த்தைகளில் ஒரு பரிசுத்தம், சிந்தையில் ஒரு பரிசுத்தம், கைகளில் ஒரு பரிசுத்தம், இருதயத்தில் ஒரு பரிசுத்தம், செவிகளில் ஒரு பரிசுத்தம், நம்முடைய நாவில் பரிசுத்தம், கால்களில் ஒரு பரிசுத்தம், ஆவியில் ஒரு பரிசுத்தம், ஆத்மாவில் ஒரு பரிசுத்தம், சரீரத்தில் ஒரு பரிசுத்தம். இவைகளெல்லாம் நம் உள்ளத்தில் இருக்கிறதா? பாருங்க, நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து, ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தான் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியை வைத்து போனார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-16 பார்க்கிறோம். பரிசுத்தமே வந்து பாருங்க, தேவ சித்தம் செய்ய முடியும். பரிசுத்தம் இல்லாம நாம் ஒருவராகிலும் அவரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமே தேவனின் அழைப்பாக இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமா இருக்கிறது. பரிசுத்தமே ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாக நம்மை மாற்றும். பரிசுத்தமே பரலோகத்துக்கு கூட்டி செல்லும். ஆகவே நாம் பரிசுத்தமாக வாழ தேவனிடம் கிருபையை பெற்றுக் கொள்ள வேணும். பரிசுத்தம் உள்ளவர்களை சேர்க்க அவர் சீக்கிரம் மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறார். சிந்தையில் சுத்தம் உள்ளவர்களை சேர்க்க சீக்கிரம் அவர் வரப்போகிறார். அந்த நாளுக்கு எத்தனை பேர் நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் கொஞ்ச நாட்கள் தான். எத்தனை பேர் இந்த பரிசுத்தம் உள்ள தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? அவரே விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் அவரை நோக்கி இந்த வேளையில் நாம் பார்க்கிறோம்? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தராய் இருங்கள். அவர் கேட்ட ஒரு பரிசுத்தம் நமக்கு இருக்கிறதா? ஒவ்வொரு இருதயத்தை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. நாம் எதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம்? ஒரு லட்சியத்தோடு நாம் காணப்படுகிறோமா? இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே உம்முடைய வழியில் நான் செல்லுகிறேன் எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? ஒரு அன்பின் வழியில எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம்? ஆண்டவரே, ஆவி ஆத்மா இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி நான் காணப்படுகிறேன் என்று நாம் சொல்றோமா? பாருங்க, நீங்க அறியாம, எங்க அம்மாலாம் வந்து ரசிக்கப்படாததுக்கு முன்பாக காது முகலாம் வந்து தோடு எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆண்டவர் கொடுத்த சரீரத்தை என்ன செஞ்சாங்க? குத்துனாங்க.
அதை தீட்டுப்படுத்தக்கூடாது வசனம் இருக்கு. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு பூராமே எடுத்தாச்சு. அப்ப தேவன் பேசிதான், உள்ளத்துல பேசி ஒரு மனிதன்கிட்ட தேவன் பேசிட்டார்னா உங்களுக்கு அது அசிங்கமாவே தெரியும். அது வெறுப்பு, அந்த காரியத்துல அந்த பொருள்ல வெறுப்பா இருக்கும். ஒரு மனிதன் சொல்லி ஒருவராக நீங்க என்ன செய்யக்கூடாது, கலண்டக்கூடாது. தேவன் உங்க உள்ளத்துல பேசும்போது வசனம் பாருங்க, தாயின் வகத்துல பிறக்கும் போது எதுவுமே இல்லை, போகும்போது அந்த வசனம் இருக்கு, தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணுமா. அவரவர சரீரத்தை, உங்க சரீரத்தை நீங்க தீட்டுப்படுத்தினீங்கன்னா ஆண்டவர் என்னைய கேட்க மாட்டாரு, உங்களை தான் கேட்பார். என் சரீரத்தை நான் தீட்டுப்படுத்தின என்னையத்தையும் கேட்பார் ஆண்டவர். ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப வேதத்திலிருந்து நாம் கேள்வி பதில நாம் பார்க்க போகிறோம். நீங்க அதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் உதவி செய்வார். இந்த பூமியிலே மனுஷனை எதினாலே சிருஷ்டித்தார்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க, மற்றவங்க சொல்லட்டும். சொல்லுங்க, நம்மள எதனால சிருஷ்டித்தார்? சின்ன சின்ன பிள்ளைய கூட சொல்லுங்க. தம்பி கை தட்டுங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல மனிதனை பூமியின் மண்ணினால சிருஷ்டித்தாராம். பாருங்க, அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வைத்துக் கொள்ளணும். சொல்லுங்க, மனிதனை எதனால சிருஷ்டித்தார்? சொல்லுங்க, இப்பதானே சொன்னார் தம்பி, மண்ணினால், இந்த பூமியின் மண்ணினால. நீ மண்ணா இருக்க, பாவம் செஞ்ச பிறகு சொல்ற, நம்ம இப்ப கீழ்ப்படியாம பாவம் செஞ்சுட்டோம், நீ மண்ணா இருக்கிற, நீ மண்ணுக்கு என்ன செய்வ, திரும்புவ, என் வார்த்தையை நீ கீழ்ப்படியில. பாருங்க, அதே மாதிரி இறந்த உடனே எங்க மண்ணுக்குள்ளதான் நம்மளை புதைக்கிறாங்க. பாருங்க, அப்ப நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். பாருங்க, அப்ப இந்த சரீரம் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் கடைசி நாள் இந்த சரீரம் எழும்பும். தாயின் வயிற்றில் 10 மாசத்துக்கு பிறகு எவ்வளவு அற்புதமாக நாம் பிறக்கிறோமோ, கண்ணு மூக்கு பாருங்க எவ்வளவு அதிசயம். அது மாதிரியே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாரும் ஆண்டவர் வருகைக்கு தாமதமா இருந்தா எல்லாரும் மரித்து பாருங்க, ஒரு சிலர் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். எல்லாரும் கிறிஸ்துவுக்கு முன்பாக மரித்தவங்களாம் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறைகள்லாம் திறக்கும் ஒரு நாள். பாருங்க, அதுதான் பெரிய ஒரு அதிசயமாக இருக்கிறது. அப்ப மண்ணு நம்ம என்னது மண்ணு, அதனால அந்த மண்ணுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. வெளியான அலங்காரம் உனக்கு தேவையில்லை, உள்ளான அலங்காரம், ஆவி ஆத்மா அந்த சரீரத்துக்குள்ள உன் இருதயம் என்னுடைய ஆலயமா இருக்கு, நீ பரிசுத்தமாக வைத்துக்கோ. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு வீட்டுக்கு ஒரு மருமக வருதுன்னா 200 பவன் 100 பவன் நகையோட அலங்காரமா இருக்கு. அது நல்லதுதான், அலங்காரம் இருக்கு. ஆனா உள்ளத்துல அலங்காரம் இல்லைன்னா, மாமியார் கீழ்ப்படியாம, பிள்ளைகளை சரியா வளர்க்காம, கோபம் கொண்டுகிட்டு பார்த்தாலும் கொஞ்சம் கூட குடும்ப சமாதானமே இருக்காது அவர்கள் நிமித்தம். அப்படி இருந்தா யாராவது சந்தோஷப்படுவோமா? இல்ல. உனக்கு வெளி அலங்காரம் இருக்கு, நல்லதுதான். அதே போல உன் இருதயம் அலங்காரமா இருக்கணும். மாமியார் மாமனார் கீழ்ப்படுகிற பிள்ளையாக, பாருங்க, கணவனுக்கு கீழ்ப்படுகிற மனைவியாக அப்படி காணப்பட வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். உள்ளான அலங்காரம், கீழ்ப்படிதல், அன்பு, இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இது உனக்குள்ள உன் இருதயத்துக்குள்ள காணப்படணும். வசனம் இருக்கு, அது ஒரு நாளைக்கு நம்ம பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது பார்க்கிறோம், மனிதனை தேவன் சிருஷ்டித்து எத்தனை ஆசீர்வாதத்தை மனிதனுக்கு தந்தார்? 7 ஆசீர்வாதம். சொல்லுங்க, 7 ஆசீர்வாதம். மனிதனை எதனால உண்டாக்குனாரு இந்த பூமியில? நம்மள சொல்லுங்க. முந்தின கேள்வி உங்க மனசுல பதியல. நீங்க வழியில விதைக்கப்பட்ட நிலமாக இருக்கிறீங்க. வழியில விதைக்கப்பட்டது மனுஷருக்கு மிதிச்சிருவாங்க, ஆகாயத்து பறவை பிசாசு இந்த வசனத்தை கொண்டு போயிடும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நிலமா நீங்க இருந்தீங்கன்னா, இப்பதான் சொன்னேன் பாருங்க, இந்த பூமியிலே மனிதனை எதினாலே சிருஷ்டித்தார்? மண்ணினால. சொல்லுங்க, மண்ணினால. யாராலும் இது கூட உனக்கு தெரியல, தேவாலயத்துக்கு போற, சர்ச்சுக்கு போற, இது கூட உனக்கு தெரியல கேட்பாங்க. ஆண்டவர் உங்களை மனுஷரை விடுவாங்க உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கறதுக்கு. ஆண்டவர் விடுவாரு. அந்த நேரத்தில் நீங்க வெக்கப்பட்டு போயிடக்கூடாது. இந்த பூமி நம்மள பூமியின் மண்ணினால சிருஷ்டித்தார். மனிதனுக்கு எத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா? 7. சொல்லுங்க, 7 ஆசீர்வாதத்தை தந்தார். நித்திய ஜீவன், ஐக்கியம், தேவனுக்கு நமக்கு ஒரு ஐக்கியம்,
தேவனுடைய சாயல் ரூபம், அப்படி சாயலாக நம்மளை உண்டாக்குனாராம். தேவனுடைய சாயலினால ஆளுகை, மகிமை, அழியாமை, சுதந்திரம், 7 ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்திருந்தார். இந்த மனிதனோ கீழ்ப்படியாமையினால இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனான். பாருங்க, மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தார். இந்த 7 வித ஆசீர்வாதத்தை தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்து நாம் பார்க்கிறோம், 3வது ஆமேன் என்றால் என்ன? சொல்லுங்க, ஆமேன். சொல்றீங்களா? ஆமேன் என்றால் என்ன? அதுக்கு வசனம் இருக்கு, இப்ப சொல்லப்பட்டதற்கும் வசனம் இருக்கு. எரேமியா 28வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். ஆமேன் என்றால் அப்படியே ஆக கடவது. ஆமேன் என்றால் என்ன? ஆமேன் என்றால் என்ன? அப்படியே ஆக கடவது. 4வது பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம். இயேசு கிறிஸ்து கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 பேர் இல்ல. சரியா சொல்லுங்க பார்ப்போம். குத்து மதிப்பு அடிக்கிறாங்க. சொல்லுங்க, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து கூட பிறந்தவங்க? இந்த வசனத்தை மட்டும் வாசி. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 55, 56. நேரம் உள்ள வேம வாசி. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? சகோதரர் 4 பேர். ஏசப்பா சேர்த்து 5 பேர். அப்ப அவர் கூட பிறந்தவங்க 4 பேரு. 2 கீழே உள்ள வசனத்தை வாசி. சகோதரிகள் பெண்கள் மட்டும் என்னன்னு தெரியல, வசனத்துல குறிப்பிடல. அதான் ஒரு சில நேரங்களில் யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரே சகோதரி, இந்த 12 பேர்ல ஒரு சகோதரி, பெண் குழந்தையும் இருக்கு. அது ஒரே ஒரு, அது வேதத்துல அவ்வளவா முக்கியத்துவப்படுத்தல. பாருங்க, பையங்களை தான் முக்கியத்துவப்படுத்திட்டு இருக்கு. அந்த இடத்துல பாக்குறோம், வாசி. இவன் சகோதரிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி போதும். அப்ப இவருடைய சகோதரிகள், அழுத்தி வாசி. அத இவன் சகோதரிகள் எல்லாரும், இவ கூட பிறந்த சகோதரிகள் எல்லாம்னா எத்தனை பிள்ளைகள்னு கணக்கு சொல்லல. அப்ப இயேசு கிறிஸ்து மரியாள் வகத்துல பரிசுத்த ஆவியினால பிறந்தானா. அப்ப மரியாள் பரிசுத்தமாக ஸ்திரீகளுக்குள்ளேயே மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்ப அந்த காத்திருந்தாங்களாம். பாருங்க, தேவ தூதனால சொல்லப்பட்டு பரிசுத்த ஆவியினால கற்பத்தில் உருவாக்கப்பட்டு பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. யோசேப்பும் மரியாளும் கூடி வருவதற்கு முன்பாக தேவதூதர் எச்சரிச்சிட்டாரு. அது வரைக்கும் இந்த மரியாளோட யாரு சேரல? யோசேப்பு சேரல. அப்ப பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு முதல் தலை பிள்ளையாக பிறக்கிறார். பரிசுத்த ஆவியினால பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. மற்ற அவர் கூட பிறந்த சகோதரர்லாம் மாமிசத்துல பிறந்தவங்க. நல்லா கவனிக்கணும். அவர் பரிசுத்த ஆவியினால பிறந்தவர், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்ப அதுக்கு பிறகுதான் இவங்கெல்லாம் பிறக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 4 பேர். சொல்லுங்க, 4 பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து, ஸ்தோத்திரம் என்றால் என்ன? நன்றி. பாத்தீங்களா, அது உள்ளத்துல இருக்கு. இப்ப யார் சொன்னாலும் அது அதிகாரம் இருக்கு. வசனம் சங்கீத புஸ்தகம் 50:23 பாக்குறோம். எபேரியர் 13:15 பாக்குறோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அப்ப ஸ்தோத்திரம் என்றால் நன்றி என்று அர்த்தம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற போது அவருக்கு வயது என்ன? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாரு பாத்தீங்களா? எடுக்கும் போது அவருக்கு வயசு எத்தனை? இல்ல யார் 30? யார் சொன்னது? 30 வயது. பாருங்க, 30 வயது ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துக்கு எடுக்கும் போது 30 வயது. அது நல்லா கவனித்துக் கொள்ளணும். இயேசு கிறிஸ்து பாருங்க, அது எந்த இடத்துல வாசிக்கிறோம்னா 30 வயது. லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21 23 வரை
நாம் பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். ஞானஸ்தானம் எடுக்கும்போது புறாவை போல ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு இருக்கு. எது? புறா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. புறாவை போல இயேசு கிறிஸ்துவின் மேல இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டாகுது. பிதாவானவர், பிதா அந்த இடத்துல அவர் சொல்றாரு. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவராய் இருந்தார். ஏறக்குறைய 30 வயது உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க 33 வருஷம் சொன்னீங்க, யாரோ சொன்னாங்க. 33 வருஷம் அவர் இந்த சரீரத்தில், இந்த பூமியில அவர் இருந்தார். சரீரத்துல ஊழியம் செய்து 3 வருஷம் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் தான் ஊழியம் செய்தார். பாருங்க, 30 வருஷம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த நாட்கள் இருக்கிற மாதிரி தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சு ஏன் இப்படி செஞ்சார்னா, ஒவ்வொரு பிறக்கிற பிள்ளைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற அடிச்சுவடுகளை அவர் வைத்து போனார். அல்லேலூயா. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரும் அவர் சொல்லிட்டு போகல, ஒவ்வொரு காரியமும் அவர் செய்து காண்பித்தார். பாருங்க, அவரை அதனாலதான் என்னை பின்பற்றுங்க, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப 30 வயது வரைக்கும் தாய் தகப்பனோடு இருந்தார். இந்த 3 வருஷம் தான் வல்லமையாக ஊழியம் செய்தார். மொத்தம் 33 வருஷம் சரீரத்தில் இருந்தார். அவர் மரித்து இன்றும் ஜீவிக்கிறார். நம்மோடு அவர் பேசுகிறார். அவருடைய நாமத்தை சொன்னா அற்புதம் நடக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் போது, துதி என்பது என்ன? நம்முடைய தேவன் துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். துதி என்பது என்ன? எபேசியர் 1வது அதிகாரம் 11வது வசனம். புகழ்ச்சியை தேவனுக்கு கொண்டு போவதே, தேவனை நாம் புகழ்வது, அவரை நாம் புகழ்ந்து துதிக்கணும், பாடணும். அதுதான் புகழ்வது, தேவனை நாம் புகழ்வது. 8வது நாம் பார்க்கிறோம், அல்லேலூயா என்பது என்ன? வெளிப்படுத்தல் விசேஷம் 19வது அதிகாரம் 1வது வசனம். பிதா குமாரன், இங்க கவனி, இங்க வையதா கவனி, இங்க அல்லேலூயா என்பது என்ன? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே அந்த பயங்கரமான தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் அவருக்கு செலுத்துவது. பாருங்க, எல்லா புகழும் கனமும் உமக்கே என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கடைசியில முடிவுல அல்லேலூயா நம்ம சொல்றோம். இப்பயும் ஜீவனுள்ள வார்த்தை வரும்போது, அவர் உயிர்ப்பிக்கிற வார்த்தை வரும்போது அல்லேலூயா சொல்றோம். அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே துதி கன மகிமை புகழ் எல்லாம் அவருக்கு போவதுதான் அல்லேலூயா. ஏவாளுக்கு பிரசவம் பார்த்தது யாரு சொல்லுங்க பாப்போம். முதல் ஆதாம் ஏவாளை தான் உண்டாக்குனாரு. அந்த பிரசவம் பார்த்தது முதல் பிரசவம் பார்த்தது யார் சொல்லுங்க? தெரியல. இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கிறணும். அடுத்த வாரமெல்லாம் ஒரு நோட்டு லெட்டு தர, நீங்க எழுத தெரிஞ்சவங்க அதெல்லாம் நீங்க புரிந்து வைக்கும் போது தேவன் உதவி செய்கிறார். அப்ப ஏவாளுக்கு பிரசவம் பார்த்தது யார்? வாசிக்கிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் தான் பார்த்தாரு. அது தெரியாது. ஃபர்ஸ்ட் பாவம் செய்யவும் அவர் துரத்தி விட ஆண்டவுடைய கண்கள் அவங்க மேல இருக்கு. அது கற்பமாகறாங்க அவ கூடி வரும்போது. அப்ப ஒவ்வொரு மாசமும் வகுறு என்ன பெருசு ஆகுது. என்னன்னு தெரியல. ஆதாம் ஏவாளு பயப்படுறா, என்னடா சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. ஆனா பிரசவம் பார்க்கறதுக்கு யார் அந்த காலத்துல இருந்தா? யாருமே இல்ல. ஆண்டவர் ஒருத்தர் தான் இருக்கிறார். பாருங்க, அப்ப கர்த்தர் தான் பிரசவம் பார்த்தார் என்று வேத வசனம் சொல்லுது. வாசி. ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். அல்லேலூயா. கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். பாருங்க, முதல் காயின் அந்த குழந்தை, கர்த்தர் தான் அந்த பிரசவம் பார்த்தார். இவைகள் எல்லாவற்றையும் வசனத்தோட ஆதாரத்தோட நீங்க சொல்லணும் கேட்கிறவர்களுக்கு. இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ள வேணும். தேவன் முதலாவது நாள் சிருஷ்டித்தது என்ன சொல்லுங்க பாப்போம். முதலாம் நாள் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனம். அடுத்த வாரம் இதெல்லாம் நான் கேட்பேன், நீங்க சொல்லணும். வெளிச்சம்
முதலாவது என்ன உண்டாக்குனார் ஆண்டவர்? சிருஷ்டித்தார், வெளிச்சம். ரெண்டாவது நாம் பார்க்கிறோம், முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் யார்? முத சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் யார்? அது முன்னாடி ஆரம்ப கேள்வி கேட்டேன் பாருங்க, மண்ணினால நம்மளை மனுஷனை உண்டாக்குனார்னு. யார உண்டாக்குனார் மண்ணினால? முதல் அல்லேலூயாம், ஆதாம. பாருங்க, முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் யாரு? ஆதாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 19வது வசனத்துல பார்க்கிறோம். முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் யார்? மனுஷி. முதலாவது சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷி யாரு? ஏவாள். ஆதியாகமம் 3:20 பார்க்கிறோம். முதலாவது பிறந்த மனிதன் யார்? காயின். அப்ப அந்த ஆதியாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். முதலாவது கப்பல், கடல்ல போது பாருங்க கப்பல் கட்டினவன் யார்? நீங்க சொல்லக்கூடாது. ஏற்கனவே ஒரு முறைக்கு நிறைய கேட்டாச்சு, தெரியும். தெரியாத பக்கம் சொல்லட்டும். கப்பல் இருக்கு பார்த்தீங்களா? கப்பல்ல எத்தனாவது தடவை போட்டுல கப்பல்லாம் நீங்க போயிருப்பீங்க. முதல் யார் கட்டினதா? கண்டுபிடிச்சு கட்டினது. அதுக்கான ஞானத்தை ஆண்டவர் தராரு. யாரு? பேதுரு இல்ல, நோபா. கரங்களை தட்டுங்க, அவங்களுக்கு கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி. அல்லேலூயாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க வந்தது கூட எனக்கு தெரியல பாருங்க. நாங்கிட்டு பார்த்து அதே மாதிரிதான் நினையாத நேரங்கள்ல ஆண்டவர் என்ன செய்வாரு? வருவார். நம்மளை அறியாம ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார், பேசுகிறார். அப்ப கடைசி காலத்தில் வந்திருக்கிற ஏன் இந்த பிரசங்க பகுதி முடிஞ்சிருச்சு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்ல வரனா, இந்த சத்தியம் அதிகமா உங்களுக்கு தெரியாததுனால இதெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளணும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றும் நம்ம புரிந்து கொள்ள வேணும். கப்பல் கட்டினது யாரு? நோபா. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 14:22 அந்த வசனத்துல பார்க்கிறோம். ஆடு மேய்த்த முதல் பெண் யார்? ஆடு தெரியுமா உங்களுக்கு? ஆடு மேய்ச்ச முதலாவது பெண் ஆதியாகமம் 29:6 ராகேல் பார்க்கிறோம். முதல் கொலைகாரன் யார்? முத கொலை செஞ்சவன் சொல்லுங்க பாப்போம். சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன், அவங்க சொல்லட்டும். காயின். அல்லேலூயா. பாத்தீங்களா? அது எதுக்கு அல்லேலூயா சொல்றேன்னா, அவங்க ஞாபகமா வச்சிருக்காங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நிலமாக இருக்கிறாங்க பாருங்க. நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க மறந்துடுறீங்க. நீங்க வழி அருகே விதைக்கப்பட்ட நிலமாக இருக்கிறீங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நிலமா இருந்தீங்கன்னா மனசுல பதியணும். தேவ வசனத்தை பிசாசு பறவைகள் என்ன செய்து? வழி அருகே விதைக்கப்பட்ட அந்த விதைய பச்சித்து போட்டது. பறவைகள் பிசாசை குறிக்குது பாருங்க. அப்படி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட இந்த வசனம் நமக்குள்ள இருக்கணும். இருதயமாகி இந்த பலகையில் நாம் எழுதி கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காயின் பாருங்க பார்க்கிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 8வது வசனம். கொலைகாரன் அவன் தான் பாருங்க. திருடிய முதல் பெண் யார்? பெண்கள்ல முத திருடிய முதல் பெண் ராகேல். ஆதியாகமம் 31:14 வாசிக்கிறேன். தன் வஸ்திரத்தை பாருங்க கிழித்து கொண்ட முதல் மனிதன் யார்? ரூபன். நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமம் 37:29. பிறக்கும் முன் பெயரிடப்பட்ட முதல் மனிதன் யார்? இஸ்மாவேல். ஆதியாகமம் 16:11 பார்க்கிறோம். முதல் தோட்டக்காரன் யார்? ஆதாம். ஆதியாகமம் 2:15 பார்க்கிறோம். சிரித்த முதல் பெண் யார்? சாராள். ஆதியாகமம் 18:12 பார்க்கிறோம். விருந்து பண்ணின முதல் மனிதன் யார்? விருந்து தேவதூதருக்கு விருந்து பண்ணுவார். யார் அது? ஆபிரகாம். ஆதியாகமம் 21:8 பார்க்கிறோம். முதலில் நிலம் வாங்கியது யார்? முத நிலத்தை வாங்குவாங்க. யார் அது? ஆபிரகாம். அதெல்லாம் நீங்க குறித்து வச்சுக்கிட்டா நல்லது. ஆதியாகமம் 23:16-18 நம்ம பார்க்கிறோம். முதலாவது கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தவன் யார்? காயின். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளம் என்ன? முதலாவது தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளம்
சொல்லுங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. என்னது? வானவில். இதெல்லாம் தேவன் நம்ம கொடுக்கப்பட்ட அடையாளம். ஏன்னா 40 நாள் இரவும் பகலும் மழை பெஞ்சு ஒரு தரம் இந்த பூமி அழிக்கப்பட்டது. 8 பேர் மட்டும், நோவா, பிள்ளைகள், மருமகள், அவ 8 பேர் மட்டும் பாதுகாக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்தவங்க தான் பாருங்க, அந்த இரவும் பகலும் மழை பெஞ்சு அழிக்கப்பட்டது. இந்த சந்தை இனிமே வர்ற சந்தையை நான் அழிக்க மாட்டேன், உனக்கு எனக்கு ஒரு அடையாளம். மழை பெய்யும், ஆனா தொடர்ந்து அழிவுக்கு கொண்டு போக மாட்டாரு. திடீர்னு ஒரு அடையாளம் வரும், வானவில் வரும். வானவில் வந்துட்டா என்ன வராது? மழை வராது. பாருங்க எங்க வாசிக்கிறோம்? அது ஆதியாகமம் 9வது அதிகாரம் 12, 17 இந்த வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம். முதல் கோபம் கொண்ட முதல் மனிதன் யார்? கோபம் கொண்ட மனிதன் பேர் சொல்லுங்க. காயின். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 5வது வசனம். அப்ப இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா பாருங்க, கோபம் கொண்டவரெல்லாம் அழிந்து போனார்கள். கோபம் அது ஒரு பிசாசினுடைய கிரியைகளாக இருக்கிறது. முதலாவது இரட்டை பிள்ளைகள் பெற்றவள் யார்? ரெபேக்காள். ஆதியாகமம் 25, 21, 27 பார்க்கிறோம். ரெபேக்காள் இரட்டை பிள்ளைகள். முதலாவது தசம பாகம் கொடுத்தது யார்? ஆபிரகாம். ஆதியாகமம் 14, 18, 20 பார்க்கிறோம். தேவனால் முதலாவது பாருங்க பெயர் மாற்றப்பட்டவர் யார்? ஆபிரகாம். அபிராம் இருந்து 2வது ஆபிரகாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அல்லேலூயா என்ற வார்த்தை எந்த புஸ்தகத்தில் உள்ளது? சங்கீத புஸ்தகம் 104, 35 நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க அந்த 33வது கேள்விக்கு வந்துட்டோம். எத்தனை காலங்கள்லே நம்ம எத்தனை காலங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்? நம்ம இருக்கிற காலம் என்ன? 6வது காலத்தில் இருக்கிறோம். பாருங்க முதலாவது என்ன காலம்? மொத்தம் 10 காலம். 10 காலத்தில் என்னது? தூதர்களின் காலம். 2வது அறியாமையின் காலம், மனசாட்சியின் காலம், நியாய பிரமாண காலம், இடைக்காலத்தில் இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு கிருபையின் காலம். சத்தியமும் கிருபையும் இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது என்று பார்க்கிறோம். கிருபையின் காலம். 7வது உபத்திரவ காலம். அங்கெல்லாம் நாம் போகக்கூடாது. கிருபையின் காலத்திலே ரகசிய வருகையிலே அவரிடம் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் பிரயாசப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது மகா உபத்திரவ காலம். 9வது 1000 வருட அரசாட்சி. 10வது நித்தியம். இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பாருங்க நம்ம ஒவ்வொருவரையும் இந்த வேளையில நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அவரை நோக்கி பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது நோக்கம் என்ன? பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகளெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளணும். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15வது வசனத்துல பார்க்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள் எத்தனை? நீங்க பைபிள் வச்சிருக்கீங்களே, அதை கூட நீங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாடு ஆகமம் 39. கை தட்டுங்க தம்பிக்கு. புதிய ஏற்பாட்டு ஆகமம் 27. மொத்தம் 66. இவைகளெல்லாம் நீங்க அறிந்து கொள்ளணும். ஏன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. சத்தியத்தையும் பைபிளில் உள்ள எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு எத்தனை நாள் தரிசனமானார்? சொல்லுங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கிறோம். 40 நாள். வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட 3 பேர் யார் யார் சொல்லுங்க பார்ப்போம். வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களின் பெயர்கள். யாருமே இந்த அவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஒருவனாயிலும் போல பரலோகத்துக்கு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க. அப்ப இந்த ஏனோக்கும் எலியாவும் இயேசு கிறிஸ்து இருக்கிற சிங்காசனத்துக்கு ஒருவனாகிலும் போல வசனம் இருக்கு. ஒருவனாகிலும் அங்க போனதில்லை. என்ன அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு பரலோக ராஜ்யத்தில். அந்த இடத்துல இருக்கிறாங்க. 3 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அது ஒருத்தர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எங்க வாசிக்கிறோம்? கிருபையின் காலம். மனசாட்சியின் காலத்துல ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
மனசாட்சியின் காலத்துல ஆண்டவரோடு தேவ சமூகத்துல இருந்து அவரை துதித்து கொண்டே இருக்கும்போது அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24 பார்க்கிறோம். 2வது நியாயப்பிரமாண காலத்தில் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல பார்க்கிறோம். 3வது இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் காலத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 51வது வசனம். இவைகளெல்லாம் நாம் இருதயத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படுவோமாக. இன்றைக்கு பிரசங்கம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்ன? சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை என்ன? பரிசுத்தம். சொல்லுங்க. இன்றைக்கு பரிசுத்தத்தை பற்றி தான் ஆண்டவர் பேசுகிறார். இப்ப நீங்க வேதத்தை அறிந்து கொள்ள வேணும் தான் இவ்வளவு நேரம் வந்து இதை நம்ம பார்த்தோம். கேள்வி பதில நம்ம அறிய வேணும் என்று. தலைப்பே என்னது? பரிசுத்தம். யாவரோடு சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பாருங்க, அப்ப பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் அறிந்து கொள்ளும்படி அறிந்து. இதுதான் பிரசங்கத்துக்குரிய வசனம். அப்ப 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 5வது வசனம். இப்ப இந்த வசனத்தை நீங்க சொல்லாட்டியும் இன்னைக்கு என்ன பிரசங்கனா பரிசுத்தத்தை பற்றி. அவர் பரிசுத்தம் உள்ள பெரிய தேவனாக இருக்கிறார். அவர் என் உள்ளத்துல வரணும்னா நான் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக இருக்கணும். வெளியில ஒயிட் போட்டிருக்கிறோம். இது எதுக்காக போட்டிருக்கிறோம்? இதை பார்க்கும் போதெல்லாம் என் இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேணும். உங்க நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள். வேத வசனம் சொல்லுது. அப்ப நம்ம பரிசுத்தமாக இருக்கும் போது அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் நமக்குள்ள இறங்குவார். காலையில அதிசயத்தை பார்த்தோம் ஆரம்ப ஜெபத்துல. பாருங்க, தேவனுடைய பிரசன்னம் என் மேல இறங்கின அடுத்த நிமிஷத்திலே ஜனங்கள் மேல் இறங்கினதை நாம் பார்த்தோம். அப்ப நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார். நாம் அவருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தத்தோடு நடந்து கொள்ளணும். நமக்கு தேவன் கொடுத்த சரீரம், அந்த சரீரம் நம்முடையது அல்ல. தேவன் கொடுத்த சரீரம் நம்முடைய இஷ்டத்திற்கு பயன்படுத்தவோ நமக்கு அதிகாரம் இல்லை. இந்த ராத்திரியில நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துங்க. ஆண்டவர் உங்க உள்ளத்துல வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணும். இந்த கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். நீங்களே இந்த ஆலயம் சொல்றாரு. ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் என்ன செய்வார்? அவனை கெடுப்பார். இந்த உன்னுடைய சரீரத்தை கெடுக்காத, உன்னுடைய சரீரம் என்னுடைய ஆலயமா இருக்கிறது ஆண்டவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த வேளையில நம்மை ஒப்பு கொடுப்போமாக. நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. இந்த சர்வ வல்லமையில தேவன் ஒவ்வொரு இருதயங்களிலும் இந்த வேளையில கிரியை செய்யட்டும். ஆவியானவர் ஒவ்வொரு இருதயங்களிலும் இறங்கட்டும். நான் பரிசுத்தரா இருக்கிறேன். உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிரு. உன் கை சுத்தமா இருக்கட்டும். நீ உன் நடைகள் எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தமாயிரு. நான் உன்னை சிருஷ்டித்த தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறேன். நான் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறேன். உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீ பரிசுத்தமாயிரு. நான் உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறேன். நீ பரிசுத்த ஆவியானவருக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயாக. முடிந்தவங்க முழங்கால் படியிடுங்க. முடியாதவங்க எழுந்து நின்று அந்த தேவனை, இந்த திருவசனத்துக்கு நான் ஒப்பு கொடுப்போமாக. திரு என்பது தேவனை குறிக்கிறது. அவருடைய திருவசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, இந்த ஆவியும் ஆத்மாவும் சரீரமும் ஆண்டவரே உம்முடையது. நீர் எனக்கு தந்தது. இதை நான் கனமா வைத்துக் கொள்ள, அசுசிப்படாதபடி பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள நீர் எனக்கு உதவி செய்யும் என்று நான் கேட்போமா? சர்வ வல்லமையுள்ள தேவன் நம் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக. உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு நீ தெரியப்படுத்துவாயாக. நீ பண்ணுகிற எல்லா விண்ணப்பங்களையும் அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா. நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அவர் கேட்ட ஒரு பரிசுத்தத்தை நாம் அடைந்து கொள்வோமாக. அவருடைய வசனம் நமக்குள்ள இருக்கும்போது நாம் பரிசுத்தமாகிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்கு இருக்கிறதா? அவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. ஆண்டவரே, இந்த வேளையில இறங்குவீராக.
நீ பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறீர் அப்பா. நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவனாய் இருக்கிறீர். இந்த வேளையில நீங்க இறங்குங்க, என் உள்ளத்துல நீங்க வாங்க என்று நான் கூப்பிடுவோமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இல்லாம இருக்குமானால், அவர் நமக்குள்ள இல்லை என்றால் நமக்கு ஜெயம் கிடையாது. இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தால் உனக்கு உன் வீட்டில் வசந்த காலம்தான், உன் வீட்டில சமாதானம் தான். இயேசு இருக்கிற வீட்டில சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். இந்த பெரிய அந்த இயேசு கிறிஸ்துவை, பெரிய தேவனை நோக்கி பார்ப்பமாக. கர்த்தர் தாமே ஒவ்வொருவருக்கும் பரிசுத்தத்தை தந்து கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் பலிண்டரகம் நரகம் ஓ பாவி நடுங்கிடாயோ, கண் காண்பதெல்லாம் ஒளியோ அலியோ, காணாததோ நித்தியோ. இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்ச நேரம்தான், மோட்சலோகம் செய்திடுவோம். அல்லேலூயா. இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான், மோட்சலோகம் செய்திடுவோம். உலக இன்பம் நம்பாதே, உலகத்தில் இன்பங்களை நீ நம்ப வேண்டாம். செய்யாவும் ஆலயம் உன் ஜீவன் போகும் நாளிலே ஓர் காசம் கூட வராதே. சுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் ஆமென், ஆமென். மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அல்லேலூயா. நானே உன்னை உயர்ப்பிக்கிற தேவனாய், உன்னை பரிசுத்தமாக்குற தேவனாய் இந்த வேளையில் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறேன். அல்லேலூயா. வல்லம 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 தேவ வல்லம வல்லமாய் இறங்கட்டும். முடக்கினி ஒவ்வொரு மேலும் அக்கினியை போடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே. அல்லேலூயா. தீய சக்திகள் அகன்று போகட்டும். ஆவியானவரே. வல்லம 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 துதிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். வல்லம 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 ஆண்டவரே, பெற்றுக்கொள். அல்லேலூயா. தேவ ஆவியை பெற்றுக்கொள். இயேசுவே. ஆமென். பரிசுத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள், காணும்போது ஓடி போவான் சாத்தான் சந்தோஷமாய் மாறும், ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, ஓ நம்பிக்கையின் போகாதே, ஓ நம்பிக்கையின் போகாதே, காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். வல்லம 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 தேவ வல்லம அக்கினி இறங்கட்டும். அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. வல்லம 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 தேவ வல்லம 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 வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, அல்லேலூயா. அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை. ஆமென். வல்லம வல்லம இயேசுவே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும்.
ஆண்டவரே ஆவியின் வல்லமை ஹalleluya 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 ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் சரீரத்துல அந்த செயலிழந்து இருக்கிற எல்லா உறுப்புகளையும் ஆண்டவரே இயேசுவே ஹalleluya ஆண்டவர் ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஆண்டவரே அவர் அற்புதத்தை செய்யுங்க. தூதரை அனுப்புங்கப்பா ஆண்டவரே, சரீரம் பலப்படட்டும். ஹalleluya ஹalleluya அற்புதம் அற்புதம் உண்டாகட்டும். ஆவியானவரே 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 தூதரை அனுப்புங்க, தூதரை அனுப்புங்க. உடைய வல்லமை 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 தேவ வல்லமை தேவ வல்லமை ஆண்டவரே. ஆமென் 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 ஹalleluya. எந்த நிலவரத்தோடு நாம் இருக்கிறோம், எந்த இதயத்தோடு நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். மகனே மகளே, நான் பரிசுத்தராய் இருக்கிறேன். நீ எனக்கேற்ற ஒரு பரிசுத்தத்தை நீ அடைந்து கொள். நீ பரிசுத்தம் இல்லாமல் என்னிடம் வருவதற்கு நீ கனவு காண வேண்டாம். நீ பரிசுத்தம் உள்ளவனாக எனக்கேற்ற ஒரு பரிசுத்தத்தோடு நீ இருந்தால் என்னிடமாக உன்னை சேர்த்துக் கொள்வேன். நீ பரிசுத்தம் இல்லாமல் என்னை நீ தரிசிக்க முடியாது. உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு நீ ஒப்புவிப்பாயாக. நானே உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறேன். சர்வ வல்லமை உள்ள தேவனாக உன் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ சந்தேகப்பட வேண்டாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன். உன் பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அதை விட்டு விடுவாயாக. நான் உனக்குள்ள வந்து வாசம் செய்ய முடியாக. நீ பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு. துர்க்கிரியைகள், அசுத்தங்கள், அந்தகாரத்தின் கிரியைகள், இவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்குள்ள வரும்போது எல்லாம் அகன்று போய்விடும். வெளிச்சம் வரும்போது இருள் தானாக நீங்கி போய்விடும். மகளே, நீ உன் பலியை எனக்கு ஒப்புவிப்பாயாக. நீ பாவத்திலிருந்து வெளியில வருவதற்கு நீ பிரயாசப்படுவாயாக. உனக்குள்ள வந்து உன்னை உயர்த்தி வைக்க முடியாய். என்னை போல உன்னை பரிசுத்தம் உள்ள பிள்ளையாய் மாற்ற முடியாக வாஞ்சிக்கிறேன். நீ ஒப்பு கொடுப்பாயாக. உனக்காக கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தினேன் அல்லவா? நீ அவர்களை பார்த்து, மற்ற மனுஷரை பார்த்து குறை கண்டுபிடிக்கிறாய். அவர்களை பார்த்து உன் ஜீவியம் இருண்டு போய் கொண்டிருப்பதை நீ அறியாதிருக்கிறாய். நீ மற்றவர்களை நீ பார்க்க வேண்டாம், என்னை நோக்கி நீ பார்ப்பாயாக. கல்வாரி சிலுவையில் உனக்காக மரித்த என்னை நீ நோக்கி பார். இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் இந்த வேளையில நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம்? என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. நீ கலங்க வேண்டாம். உன் பாரத்தை என்னிடம் இறக்கி வைப்பாயாக. உன் பாரத்தெல்லாம் என்னிடம் இறக்கி வைப்பாயாக. நீ கவலைப்பட வேண்டாம். நீ என்னை நோக்கி பார்ப்பாயாக. என்னை நோக்கி கூப்பிடு. உன்னுடைய எல்லா இக்கட்டிலிருந்து நான் உன்னை விடுவிக்க வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே, ஆசீர்வதித்தால் உள்ளே நான் விடமாட்டேன் என்று யாக்கோபு சொன்னது போல அவரை நோக்கி இந்த வேளையில நாம் கூப்பிடுவோம். ஆண்டவரே ஆசீர்வதியும். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். நீ எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம். உன்னோடு உனக்குள்ள இருந்து அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அவரை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நீ எதற்கு நீ கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்தப் போகிறார். உன்னை அதிசயமாக நடத்தப் போகிறார். நீ எதற்கு கவலைப்பட வேண்டாம். யுத்தமோ என்னுடையது மகளே, ஜெயமோ உங்களுடையது. நீ துதிகளை மட்டும் செலுத்திக் கொண்டு இரு. யுத்தம் என்னுடைய காரியம். யுத்தம் கர்த்தருடையது.
நாம் ஜெயத்தை உனக்கு தர வல்லமையுள்ள தேவன். என்னை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு, என்னை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், அவரை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ இயேசுவை நோக்கி பார். மனுஷரை நீ பார்க்க வேண்டாம். இந்த ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார். கல்வாரி சிலுவையில உனக்காக எனக்காக மரித்த அந்த இயேசுவை நோக்கி பார். உனக்காக இரத்தத்தை சிந்தினேன் அல்லவா? என்னை நோக்கி நீ பார். அப்பொழுது நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கரங்களை தட்டி, கரங்களை தட்டி தொடங்குவார். அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும், அஸ்திபாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திபாரம் அசைந்திடும். ஜெபம் செய்ய தொடங்கினார், கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார். ஆமென், ஆமென். கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அபிஷேகம் இறங்கிடும், நம்மில் அபிஷேகம் இறங்கிடும், அபிஷேகம் இறங்கிடும், நம்மில் அபிஷேகம் இறங்கிடும். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கரங்களை தட்டி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோம். வல்லமை, 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 தேவ வல்லமை. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆமென், 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 ஆமென். ஆமென், 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 ஆமென். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேளையில கர்த்தர் தாமே நம்மோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மகளே, மகனே, நீ எதற்கும் நீ கவலைப்பட வேண்டாம். வானத்தையும் பூமியும் நம்மை உண்டாக்கின சர்வ வல்லமையிலே தேவன் நம்மோடு அவர் பேசுகிறார். இந்த வேளையில கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்தார். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய கண்ணீரெல்லாம் துருத்தியில் வைத்திருக்கிறார். உன் கண்ணீரெல்லாம் நான் காண்கிற தேவன். நாம் எதற்கு நாம் பயப்பட வேண்டாம். ஒருபோதும் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரையே நம்பி தொடர்ந்து நீ துதிகளை செலுத்திக் கொண்டு இரு. கர்த்தர் உன்னோடு இருந்து ஜெயத்தை கட்டளையிட வல்லமையுள்ள தேவன். கர்த்தர் தாமே நம்மோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காகவும் நம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்துராம், 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 சோத்துராம். கர்த்தர் தாமே பாடல் பகுதி, ஆராதனை பகுதியில கர்த்தர் நம்மோடு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காகவும் நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் என்று பேசினார். அதுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்துராம், 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 சோத்துராம். கர்த்தர் தாமே செய்தியின் பகுதி மூலமாக கர்த்தர் பேசினார். உங்கள் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தம் உள்ளவர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் பேசினார். பரிசுத்தராக இருக்கிறார். அவரை போல நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது அவருடைய சித்தம். கர்த்தர் நம்மோட பேசின இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சோத்துரம், 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 சோத்துரம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருக்கே துதி கன மகிமையும் எல்லாவருக்கே செலுத்தி சோத்தரிப்போம். சோத்துராம், 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 சோத்துராம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
நீ வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ளவர், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பரிசுத்தர் அப்பா. ஆண்டவரை காலை முதல் இதுவரை உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை பாடல் பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதனை பகுதியை நீர் ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும் என்று கர்த்தாவே தீர்க்க தரிசன வார்த்தையின் மூலமா பேசின இப்படி ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நிறைவான அந்த தேவன் ஒவ்வொரு இதயத்துக்குள்ள கர்த்தாவே நீ வந்து வாசம் செய்ய முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே ஜீவனுள்ள சாட்சியை எழுப்பி தந்தீரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவர்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சங்கீத பகுதியை ஆசீர்வதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை இப்பொழுது ஜீவனுள்ள வார்த்தை மூலமாக அடியினை மறைத்து நீங்க வெளிப்பட்டீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நான் பரிசுத்தர், உங்கள் அடக்கிகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று பேசினதே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களில் அவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து என்று பேசினதா. அது கேட்ட ஆத்தும அறிவை கர்த்தாவே எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள அது கேட்ட கிருபையை தாங்க. அது கேட்ட பரிசுத்தத்தை ஒவ்வொருவருக்கும் தந்தரல முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே என்ன மனதோடு என்ன விண்ணப்பம் பண்ணி வந்தார்களோ அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தர முடியாது ஜெபிக்கிறோம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவீராக. தொடர்ந்து கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் வரும்போது கர்த்தாவே ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் மர்வமாக்கப்பட போகிறோம் அப்பா. நீ ஆண்டவரே ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல ஒரு நிமிஷத்துல 3 சத்தம், ஆரவார சத்தம், பிரதான தூதருடைய சத்தம், தேவ எக்கால சத்தம், இந்த ஒரு நிமிஷத்துல கேட்கப்படுகிற இந்த ஒரு நிமிஷத்தில் கேட்கிற 3 சத்தத்துக்கு நாங்கள் ஆயத்தப்பட இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமை கேட்ட பரிசுத்தத்தினால நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வருகிற நாட்கள்ல கொண்டு வாங்க. மனதின் வேண்டுதல் இருதயத்தை வேண்டிக் கொண்ட விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆண்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு உடைய தேவனுடைய பிள்ளைகள் மேல் உடைய பாதுகாப்பு காணப்படட்டும். ஆண்டவரே உடைய எக்கால சத்தம் கேட்கும் போது உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்துங்க. துதி கனம் மகிமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய பாதுகாப்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.